நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna, Krishna, Hare Krishna, Hare Hare. सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. श्रीकृष्ण गोविन्द हरे मुरारे, हे नाथ नारायण वासुदेव. हरे कृष्ण 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 हरे அட சங்கடம் எல்லாம் எதற்கு? வெட்கத்தை விட்டு நண்பனிடம் வெளிப்படையாக பேசு. மேலும் இந்த நல்லதொரு வாய்ப்பு போனால் திரும்பாது. அட, பழகியவனுடன் ஏன் மறைக்கிறாய்? மனம் திறந்து பேசு, பேசு. சுதாமா வீட்டில் நிம்மதி, நிறைவுகள் இல்லை. வாட்டுகின்ற பட்டினி, துன்பச் சுமையை சொல்லி கேட்பதற்கு தயங்குகின்றார். அவர் படும் துயரங்களை தம்மிடம் மறைக்கிறார் பிரபுவே. பேசிக்கொண்டே போகிறேன், தாம் சிரிக்கிறீர்கள். ஆறுதலா இருக்கிறது உன் பரிவையும் வேதனையும் கண்டதில். அன்று வரும்போது சுதாமாவின் தன்மான உணர்வை மெல்ல சீண்டி பார்ப்பதில் முரளி மனோகரனாக மாறிய போது ஆனந்தம் நீ அடைந்தாய். அந்த ஆனந்தம் இன்று பெறுகிறேன் உன்னால். அப்போது முரளி மனோகரின் முகத்தில் குறும்பு இருந்தது. இப்போது உன் பார்வையெல்லாம் நிறைந்த பரிவுள்ள தாய்மையை காண்கிறேன். ஏன் பிரபு சுதாமாவுக்காக தாய்மை உணர்வில் சிந்திக்க கூடாதா? கட்டளையிடுங்கள் பிரபு. விஸ்வகர்மாவை எதற்காக வர நினைத்தீர்கள்? விஸ்வகர்மா, பிரியமுள்ள பள்ளி நண்பன் சுதாமாவுக்காக ஒரு ராஜமாளிகை நிர்மாணிக்க வேண்டும். தேவசிற்பி, நியாயமா இது? பிரபுவை கண்டுவர என் கணவர் செல்லுகையில் சுவாமிக்கு தர ஏழ்மை குடும்பத்தில் எதுவும் இல்லை. நான் போய் என் பக்கத்து வீட்டில் 2 பிடி அரிசி வாங்கி வந்தேன். அத்தனை நல்ல மனமுள்ளவரை இந்த சமயத்தில் மறந்து போவது சரியா? இல்லை தாயே, மறக்க கூடாது. இல்லையா?
சுமையாக கருதாமல் எங்களை காப்பவர்களின் எளிமையான வீடுகளுக்கு இடையே திரிலோகநாதர் அன்புடன் அரண்மனை கட்டித் தந்தால் அது சரிதானா? வாழ்க வசுந்தரா, வாழ்க. தெய்வ சிற்பியே, வசுந்தராவின் அந்த சிறந்த நினைப்பை எமது ஆணையாக மதித்து உடனே விருந்தாபுரியின் அனைத்து வீடுகளையும் அரண்மனைகளாக்கிவிடு. மாளிகை எழுந்து விட்டது. வாருங்கள், வாருங்கள், வந்து பாருங்கள். அடாடாடாடா, என்ன அற்புதம்! எவ்வளவு அழகாக இருக்கிறது. அடாடாடா, என் வீடு மாளிகையாகிவிட்டது, மாளிகையாகிவிட்டது. எத்தனை அழகு! வந்து பாருங்கள். இந்தாவரியா, இல்லை வாடகையா? ருக்மணி, அங்கே பார், அத்தனையும் அரண்மனைகள். நண்பன் சுதாமா வீடு தவிர.
வணக்கம் தாயே. சௌபாகியவதியாக வாழ்க. அம்மா வசுந்தரா, பண்பீர் சிறந்தவளே, என் மனம் குளிர்ந்தது. உன் பக்தி, வறுமையில் கலங்காத துணிவு, மற்றவருக்கு உதவுதல் எல்லாமே என்னை நெகிழ வைத்து மகிழ வைத்தது. அனைத்தும் உங்கள் அருள் தேவி. நீ உன் பசியை பொறுத்துக் கொண்டு உன் பங்கு அரிசியான பாதியை எனக்கு அர்ப்பணம் செய்தாய். அதற்கு பதிலாக நான் அத்தனை உலகங்களையும் தந்தால் கூட உன் அர்ப்பணத்துக்கு அது ஈடாகாது. ஆகையால் நீ அன்புடன் தந்த அரிசிக்கு விலை இன்னொரு சமயம் தருவேன். நீ வளமோடு வாழ்ந்து மண்ணுலகத்தை விட்டு எம்மிடம் வரும்போது. மேலும் நீ இந்த உலகத்தில் வாழும் வரை உனக்கு நான் அதிர்ஷ்டமெல்லாம் தர விரும்புகின்றேன். அம்மா, உங்கள் தரிசனத்தை விட அதிர்ஷ்டம் உண்டா? உலகநாதன் உனக்கு உனது குடும்பத்திற்கு நீங்காத செல்வங்களை தந்திருக்கின்றார். என் பிரபு ஒன்றை மட்டும் உங்களுக்கு தரவில்லை. அம்மா, அப்படி எதை தரவில்லை? அவர் தராமல் இருப்பது எதுவென்றால், ஒரு பெண்ணுக்கு அனைத்திலும் உயர்ந்தது. அன்னையே, ஒரு பெண்ணுக்கு அனைத்திலும் உயர்வானது அவள் கணவனின் அன்பு, அவர் காட்டும் பரிவு. அம்மா, உங்கள் கருணை, இவை மூன்றும் பெற்றவள் நான். இவற்றிலும் பெரிது, இந்த மூன்றை விட சிறப்புள்ளது எது? அது அவள் கணவனின் அன்பை பெறுவதற்கு மிக மிக அவசியமானது. எது? ஏதா? அவள் வடிவம், அதிலே அழகு, இளமை துடிப்பு, இன்ப நினைப்பு நான் உனக்கு தர விரும்புகின்றேன் வசுந்தரா. மன்னியுங்கள் மாதா, ஒரு பெண்ணின் அழகு குணத்தை பொறுத்தே அமைகிறது. இளமை கூட நிலையானதல்ல, அது தேய்கின்ற நிலா. புனிதமானவளே, உன்னை நான் தேயாத நிலவாக்க விரும்புகின்றேன். உனக்கு நான் வழங்கும் அழகு தேயாத தேன் நிலவாக அமையும். அது என்றும் குறையாது முழு நிலவாகவே இருக்கும். அம்மா வசுந்தரா, நிலைத்த அழகில் நீங்காத இளமையோடு இரு. அதற்கு நான் உனக்கு நீங்கா இளமை வரம் தரப்போகிறேன். நீங்க இளமையா? ஆம் வசுந்தரா. நன்றி மாதா. அன்பை வாரி வழங்கிய இறைவனையும் அம்மா உங்கள் தயவையும் மறக்கவே மாட்டேன். வசுந்தரா, இவ்வுலகில் நீ வாழுகின்ற வரையிலும் இந்த இளமை நீங்காது, இன்பமும் குறையாது. நீ பெற்றுவிட்ட அழகை, இளமையை முதுமை தாக்காது, அழிக்காது. எதற்காக அழகு? கணவனின் அன்பை பெறுவதற்கு. அன்பினால் இல்லறம் நடத்துவதற்கு அழகு ஆதாரமாகிறது. அழகு என்பது கவர்ச்சி அல்ல. அதோடு அலங்காரம் இல்லாத அழகு என்பது கல்லிலே பூத்த மலர் போல. அதிலே ஒளி இருக்காது, உணர்வு இருக்காது, நல்ல மனமும் இருக்காது, நம் மனதை கவர்ந்தும் இழுக்காது. அதை காணும் போது கண்ணும் கருத்தும் நிறையாது. அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள். கஷ்டம் கவலை இதனால் கணவன் கலங்கிவிட்டால் ஒரு பெண் அதைக் கண்டு உள்ளம் உருகி ஆறுதல் மொழி கூற
அழகு எதற்கு? தேவி வசுந்தரா, நீயும் கூட இதை மறந்து விட்டாயோ? அழகு ஆறுதல் தர ஆதார ஸ்ருதி. இறைவனுடைய அன்பினால் இந்த பூமியிலே இயற்கையாக பிறப்பவை அத்தனையும் அழகின் பரிமாணங்கள். பொதுவாக ஒன்று இன்னொன்றை கவர்ந்து இழுத்துக்கொள்ள பலவித அழகுகளை படைத்திருக்கிறாரே, பலவித வண்ணங்கள் கொடுத்திருக்கிறாரே. பட்சிகளும் ஒன்றை ஒன்று அழகால் ஈர்த்து கொள்கின்றன. அப்படி இருக்க அறிவால் பகுத்தறியும் தன்மையுள்ள மனித பிறவிக்கு இது மட்டும் ஏன் தெரிவதில்லை? அழகோடு அலங்காரங்கள் தேவைதான் என்று. ஆம், உண்மை மாதா. அம்மா கூறிய அறிவுரைகள் மனதில் பதிந்து விட்டது. இந்த உரைகள் உன் போல எல்லா பெண்களும் அறிய வேண்டியது. எல்லோருமே என் வடிவங்கள். ஆகையால் என்னுடைய திருவருள் வேண்டும் என்றால் அழகோடு இருங்கள், அகமும் புறமும். அப்படி இருந்தால் நான் அங்கு இருப்பேன். தேவி வசுந்தரா, இதை மட்டும் நினைவில் வை. அழகுணர்ச்சி, கவர்ச்சி, அன்பு, இல்லறம் நன்கு நடக்க இந்த மூன்றும் ஆதாரங்கள். நான் சொன்னதில் முதலாவது அழகுணர்ச்சி. இந்த அழகுணர்ச்சியால் செல்வம் சேர்கிறது, மனமும் மகிழ்கிறது. மனதின் அழகு உன்னிடமே இருக்கிறது. இப்போது செல்வத்தின் அழகையும் உனக்கு தரப்போகிறேன். அழகின் சிறப்பினை அறிந்து உன் மணவாளனை மகிழவை. நலமாகுக. அம்மா, அதோ பாருமா. அட, இது மாதா லட்சுமியின் திருவடி அல்லவா? அம்மா, அம்மா நீங்களா? அம்மா, அம்மா, இது 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 நிஜம்தானா? இது இது எப்போது வந்தது? என் கண்ணுக்கு கோடி சூரியன்கள் இந்த பவனத்தில் ஜொலிப்பது போல் இருக்கிறது. இங்கே இவர்கள் நன்றி கூற வந்திருக்கிறார்கள். பார்த்து நன்றி சொல்ல இந்த பவனத்துக்குள் வருகையில் கண்ணே தெரியவில்லை. அத்தனை அத்தனை ஒளி வீசி ஜெகத் ஜோதியாக இந்த பவனம் இருந்தது. இது இது என்ன அதிசயமா? என் விழிகள் என்னை ஏமாற்றியதா? விழிகள் உங்களை ஏமாற்றவில்லை. இது உண்மையில் அருள் மழைதான். இங்கு மகாலட்சுமி தேவியே வந்திருந்தார்கள். இங்கு இங்கு மகாலட்சுமி தேவி வந்தாரா? மாதா, இது உங்கள் பாக்கியம். வந்ததால் தான் இத்தனை வெளிச்சங்கள் தெரிகிறது. தெரிகிறது. ஐயா, லட்சுமிக்கு 4 கைகள். 4 கைகள்? அதோ பாருங்கள் ஐயா. இது இது லக்ஷ்மி தேவி, லக்ஷ்மி தேவியின் திருவடி பதிந்த அடையாளங்கள்.
வசுந்தரா, நீ பூமியிலே ஒரு தெய்வ மகள், எல்லோரும் வணங்குகிறோம். வாழ்க ருக்மணி தேவி வாழ்க. அன்புடன் வசுந்தராவுக்கு அள்ளி வழங்கிவிட்டாய். காய்ந்து கிடந்த நிலத்தில் நல்ல மழை பெய்த பிறகு பச்சை பட்டாடை அணிந்ததற்கு இணையாக வாழ்க. வசுந்தரா என்று செல்வத்தின் சீமாட்டி பிரபு. உதாரணமாக தரணியிலே வசந்த ருத்து வரும்போது அழகு பேசுகிறதே, அதுபோல ஒரு நங்கைக்கும் கூட இளமை, அழகு இரண்டிலும் சிறந்த ஒன்று எதுவுமே இல்லை. அது அவளுக்கு கிடைத்து விட்டது. நிஜம்தான். ஒரு பெண்ணின் மன உணர்வுகள் ஒரு பெண்ணுக்குத்தான் தெரிகிறது. நீங்கள் இப்படி சொல்ல காரணம், அந்த கோவிலில் இருக்க போகிறீர்களா? அதுதான் என் முடிவு. அந்த கோவிலில் தான் இருக்கப் போகிறேன். பாருங்கள், இந்த மாளிகையும் ஒரு கோயில்தான். இந்த இடமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அருள் பெற்ற ஆலயம். தேவசிற்பி விஸ்வகர்மாவின் கைவண்ணத்தால் எழுந்த இடம். அதற்கு மேலும் மகாலட்சுமி தேவி அன்னை கால் பதித்த அடையாளமுள்ள சந்நிதி. இந்த இடத்திற்கு ஈடு இணை ஏதேனும் உண்டா? அம்மா, நீங்கள் இந்த இடத்தை விட்டுவிட்டு இன்னொரு இடத்திற்கு போகிறேன் என்பதா? அங்கு போனால் என்ன? இந்த மாளிகை ஆலயமாகிவிட்டது. தெய்வங்கள் தேவர்களின் நல்லாசிகளை பெற்று பெற்றாலும் மாளிகையில் நான் இருக்க இயலாது. இந்த பிள்ளைகளின் நிலைமை என்ன? பாவம், இப்படி ஒரு முடிவினால் அல்லல் படுவார்களே. மறுக்கவில்லை. என் பிள்ளைகள் தமது கண்காணிப்பில் இங்கேயே இருக்கட்டும். புறப்படுகிறேன், தடுக்காதீர்கள். மனம் ஒப்பவில்லை இந்த மாளிகையில் இருக்க. அப்படியா? மன்னிக்க வேண்டும் அண்ணி. தாம் இங்கிருந்து சென்றால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை அலட்சியப்படுத்தியதாகுமே. பகவான் அறிவார். பிரபுவின் உபகாரத்தை அலட்சியம் செய்யவில்லை. மறைக்காமல் சொல்லுகிறேன், என் பிரபு அவர் இல்லாமல் இங்கு நான் மட்டுமா? தாமே சொல்லுங்கள். என் மனம் படும் பாடு. அவர் என் கைப்பிடித்தார். ஏழ்மை குடிலில் என்னை வாழ வைத்தார். அதை போலவே அவர் என் கைப்பற்றி இந்த மாளிகைக்கு அழைத்து வந்தால் அப்போது நான் இங்கு வாழ வருவேன். அவர் இங்கு இல்லாமல் மாளிகையில் நான் மட்டுமா?
உண்மையை சொல்வதானா? உடல் மட்டும் 2, உள்ளம் ஒன்றுபட்டு விட்டது. ஈருடல் ஓருயிரைப் போல. ஆம், அவர் இல்லாமல் துயரங்கள் என்ன, சுகங்களும் அனுபவிக்க மாட்டேன். அவரை பார்த்துக் கொண்டு பக்கத்தில் இருந்தால் நான் பசியையும் மறந்து வாழ்வேன். என்னை அவரிடமிருந்து பிரித்தால் நான் உயிர் பிணமாவேன். அன்பு என்றார் அம்மா இதுதான். பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் துன்பத்தை நீக்கி இன்ப வாசல் திறந்து விட்டார். இந்த புதிய அரண்மனையில் முன்னே என் கணவர் காலடி வைக்க அவரை பின்தொடர்ந்து வருவேன். இங்கிருந்து செல்கிற போது என் அன்பு கணவர் எந்த கோவிலில் என்னை ஒப்படைத்து சென்றாரோ அதே கோவிலில் அவர் வரும் வழியை பார்த்திருப்பேன். அவர் வந்து என் கைப்பிடித்து அழைத்து வருவார். அவர் பின்னால் நான் சந்தோஷமாக வருவேன். வாழ்க மாதா, வாழ்க. யாரும் தராத விளக்கத்தை தந்தீர்கள். கல்யாணம் என்றால் வெறும் 2 உடல்கள் இணைவதை குறிப்பதல்ல, மாறாக 2 ஆத்மாவின் மனம் இணைந்த தூய சங்கமம்தான் என்பதை உணர்த்தினீர்கள். ஏ மாதா, இந்த கருத்தினை ஏற்கிறேன். இன்றிலிருந்து அம்மா நீங்களே என் குரு. அமைச்சரே, விருந்தாபுரியில் இப்போது என்ன நடக்கிறது? எவன் அங்கு சென்று சித்து வித்தைகள் செய்கிறான்? இரவோடு இரவாய் அந்த விருந்தாபுரி குடிசைகள் என் மாளிகை போல் எப்படியானது? எனது மாளிகை திடீரென்று எழுந்தது அல்ல, கட்டட கலைஞர்களின் பல்லாண்டு உழைப்பில் எழுந்தது. அங்கு எப்படி முடிந்தது? எனது பார்வையில் கோளாறா, இல்லை போதையா? இல்லை மன்னா, ராஜமாளிகையின் மாடத்திலிருந்து தாங்கள் பார்த்தது வெறும் மாயையும் அல்ல, நீங்கள் சொல்லுவது போல் போதையும் அல்ல. மாயையும் அல்ல, என்னை ஏமாற்றிய போதையும் அல்ல. பிறகு இரவோடு இரவு விருந்தாபுரியை சொர்க்கலோகமாக மாற்றியது எவனுடைய ஆற்றல்? இது நடப்பது அதிசயம். எப்படி நடந்தது? மன்னா, விருந்தாபுரியை சொர்க்கலோகமாக மாற்றியது அந்த சொர்க்கலோகத்தையே அமைத்த விஸ்வகர்மா. அவரது யோக மாயையால் இது நடந்தது. அன்று இரவிலே தேவ சிற்பியான விஸ்வகர்மா நேரிலே விருந்தாபுரி வந்தார். விருந்தாபுரியில் அந்த காட்சியை கண்ட மக்கள் ஆனந்தத்தில் திளைத்தனர். சொர்க்கம் அமைத்த தேவ சிற்பி விஸ்வகர்மா நம் எல்லைக்குள் வந்தாரா? அந்த செய்தி ஏன் நமக்கு எட்டவில்லை? மன்னா, தமக்கு செய்தி சொல்ல முயற்சிகள் நடந்தன, முடியவில்லை. முடியவில்லையா? முடியாமல் போனது ஏன்? என்னை தண்டிக்க மாட்டேன் என்று சொன்னால் சொல்லுகிறேன். சீக்கிரம் சொல். விஷயம் என்ன? உன்னை தண்டிக்க மாட்டேன். தினம் போல நீங்கள் நேற்றிரவும் மது அருந்தி தூங்கினீர்கள். தட்டி எழுப்பியும் கூட விழிக்கவில்லை. ஆம், அது என் குறைதான் அமைச்சரே.
எப்போதும் போல் வரம்பு மீறி மது அருந்தி போதையில் உறங்கிவிட்டேன். செய்யத்தகாததைச் செய்து சிறந்ததொரு வாய்ப்பினை சொர்க்கத்தை அமைத்த விஸ்வகர்மா இங்கு வந்த நேரத்தில் போதையில் உறங்கியதால் இழந்து விட்டேன். நான் அரசனா? அரசனுக்கு இது தகுமா? இல்லை மன்னா, அது உங்கள் குறை அல்ல. குறை மதுவினால் நேர்ந்தது. மது தந்த போதை தங்களை மயக்கி வாய்ப்பினை கெடுத்தது. சிற்றின்பம் செய்த சீரழிவு ஒரு பேரின்பத்தையே இழந்தீர்கள். ஆம் அமைச்சரே, கெட்ட செயல் என்னை கெடுத்து விட்டது. இன்னும் ஒரு செய்தி அரசே, தாம் உணர வேண்டும். இறைவனையே மறவாத ஒருவர் சுதாமா, அந்த சக்கரதரர் போன்ற பிராமண கவிகள் தங்களையே அந்த பரமனிடத்தில் ஒப்படைத்துக் கொண்டு தியானம் செய்கிறார்கள். ஆம், சுதாமாவை தூசாக நினைத்து தப்பாக நடந்து கொண்டு விட்டேன். பரந்தாமன் அந்த சுதாமாவுக்கு கருணை புரிந்தார், கருணை மழை பொழிந்தார். இன்று அந்த விருந்தாபுரி இந்த சுதாமாவினால் தான் ஒரு உன்னத நிலையை அடைந்திருக்கிறது. அதுதான் நடந்ததா அமைச்சரே? விருந்தாபுரியின் மாற்றத்துக்கு சுதாமா காரணமா? ஆம் மன்னா, துவாரகாதீசன் அவருடைய பள்ளி தோழன். அவருக்காகத்தான் ஸ்ரீகிருஷ்ணன் ராஜமாளிகை அமைக்க நினைத்தார். மன்னா, அந்த சுதாமாவின் மனைவி ஏற்க தயங்கினாள். எந்த வீடுகளில் சுதாமா பிக்ஷை எடுத்தாரோ அந்த சின்னஞ்சிறு வீடுகளுக்கு முன்னால் எங்களுக்கு ஒரு மாளிகையா என கேட்டாள். அவள் உணர்வை அறிந்த கிருஷ்ணன் விருந்தாபுரியின் எல்லார் வீடுகளையும் ராஜமாளிகையாக மாற்ற கட்டளையிட்டார். அரசே, இன்று அந்த சுதாமாவின் மாளிகை தமது இந்த அழகு மாளிகையை விட அதிக ஒளியுடன் வனப்பு மிகுந்தது மன்னா. அந்த பக்தரை நம் மாளிகையில் இருந்து அடித்து விரட்டும்படி கட்டளையிட்டேன். அவரை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ஆதரித்திருக்கிறார். ஆம் அரசே, இன்று விருந்தாபுரியின் ஒவ்வொருவரும் சுதாமாவின் புகழையே சொல்லுகின்றனர். தாம் அரசர், முன்னாள் ஏழை சுதாமா விருந்தாபுரியின் ஜனங்களுக்கு முன்னால் இன்றைய அரசர். ஏற்கிறேன். ஆத்திரம் என் கண்களை மறைத்தது. இறைவனிடம் பற்றுக்கொண்ட உத்தமர் சுதாமாவை அவமதித்தேன். தப்புக்கு தண்டனை பெற வேண்டும். பாவியை இறைவன் ஏன் தண்டிக்காமல் இருக்கிறார்? அதுதான் மன்னா, இறைவன் குற்றம் புரிந்தார்க்கு தண்டனை தரும் முன்னால் அவன் திருந்த ஒரு வாய்ப்பும் அவரே தருவார். போதும், இந்த பாபத்தை நீக்க வழி? அதற்கு வழி உண்டு, நிச்சயம் உண்டு. சொல். மதியை மயக்கும் மதுவை விட்டு விடுங்கள். எல்லா பாவத்துக்கும் இது மூல காரணம். மது அரக்கனை அரண்மனையிலிருந்து விரட்டுங்கள். அப்போது எல்லா பாபங்களும் சொல்லாமல் ஓடும். ஓடட்டும். இது சுதாமாவுக்கு செய்த அநியாயத்துக்கு பரிகாரமாகுமா? மன்னா, இன்று விருந்தாபுரி முழுவதும் சுதாமாவுக்காக சொர்க்கம் போல் மாற்றியமைக்கப்பட்டது. இன்று அந்த மக்கள் விருந்தாபுரியின் பெயரை மறந்து சுதாமா நகர் என்கிறார்கள். சுதாமா நகர், சுதாமா நகர். பெயர் நன்றாக இருக்கிறது அமைச்சரே. விருந்தாபுரியை சுதாமா நகராக்க யாம் ஆணையிடுகிறோம். இல்லை இல்லை இல்லை, இது எப்படி நடக்கும் இறைவா? நம்பிக்கை இல்லை இல்லையா? முக்காலும் இல்லை. அட, உங்கள் நண்பர் இவர்தான் என்று யாராவது சொல்வார்களா? உங்கள் நண்பர் பிள்ளை பிராயத்தில் இந்த தோற்றத்திலா இருந்திருப்பா? என் பேச்சில் நம்பிக்கை இல்லை என்றால் சுதாமாவையே கேட்டுக்கொள்ளுங்கள். ஏன் சுதாமா? அட, ஏன் கல்யாண பெண் போல் தலை குனிகிறாய்? வாயை திற.
சாந்திவனி ஆசிரமத்தில் எனக்கு தந்த தின்பண்டங்களை தெரியாமல் திருடி தின்றாயே, சொல்லேன். பிள்ளை பிராயத்தில் செய்வதுதானே. நீயும் தான் வெண்ணையை திருடி தின்றாயே கிருஷ்ணா, மறந்து விட்டாயா? நன்றாக கேட்டீர்கள். நீங்கள் எப்படி கேட்டாலும் இந்த கேள்விக்கு பதில் வராது. பிரம்மாஸ்திரம் போன்ற கேள்வி அல்லவா அச்சுதருக்கு? அப்படியா? சரி சரி, 3 ராணியரும் இவன் பக்கமா? டேய் சுதாமா, நீ என் உயிர் நண்பன் அல்லவா? குறைந்தபட்சம் என் பக்கம் இருக்க கூடாதா? அப்படியே அப்படியே. ஒரு திருடன் இன்னொரு திருடனுக்கு தோழன் என்றால் என்ன செய்வது? சொல்லுங்கள் தேவியரே. சொல் நண்பா, எதை திருட? வெண்ணையா, உன்னையா? அன்று நினைவிருக்கிறதா, மழையிலே மரத்தின் மேலே? இதோ இதை போகும்போது எடுத்துக்கொண்டு போ. இதை பத்திரமாக நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். பசி எடுக்கும் போது தின்னுங்கள். குருமாதா, பை சற்று கிழிந்து போயிருக்கிறது. இந்த கடலையை சுதாமாவின் பையில் போடுங்கள், பிறகு நான் வாங்கிக் கொள்கிறேன். சரியப்பா, அப்படியே செய்கிறேன். இந்தா. அடு, கடித்து தின்கின்ற ஓசை வருகின்றதே. எனக்கில்லையா, உனக்குத்தானா? கிருஷ்ணா, நடுங்கும் குளிரில் பற்கள் வெடவெடவென்று. ஆஹா, உனக்கும் குளிரடிக்கிறதா? ஆமாம், தாங்க முடியவில்லை. ஓ, பொறுக்க முடியவில்லை. எனக்கும் தான். குளிருக்கு ஏதாவது தின்றால் இதமாக இருக்கும். குருமாதா கொடுத்த கடலையில் என் பங்கைத்தா, என் பங்கைத்தா சுதாமா. கிருஷ்ணா, ஏது கடலை? உன்னிடம் முடி போட்டு தந்தார்களே. பொய் பேச வேணா கிருஷ்ணா, பொய் பேசி பழக்கமே இல்லை. கடலை இருந்தால் இந்த மரத்தில் ஏறும் போது கீழே விழுந்திருக்கலாம் அல்லவா? ஓ, இதை எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கும் இல்லை, எனக்கும் இல்லை, யாருக்கும் இல்லை. இனிமேல் என்ன செய்வது? என்ன செய்வது? பிராமண பிள்ளை பட்டினி கிடக்கிறேன். சுதாமா, கிருஷ்ணன் இருக்கும் போது ஒரு ஜீவன் பட்டினி கிடக்க விடுவேனா? விடுவேனா? பட்டினி கிடக்க விடுவேனா? பட்டினி கிடக்க விடுவேனா? பட்டினி கிடக்க விடுவேனா? பட்டினி கிடக்க விடுவேனா? அந்த பிள்ளை பருவத்து வெள்ளை மனம் எங்கே? கிருஷ்ணா, அந்த மனதில் எத்தனை மாற்றங்கள்! பிள்ளை பருவம் இனி வராதே. சூது தெரியாது, கபடம் தெரியாது, வேஷம் போடுவதற்கு தெரியாது. நெஞ்சில் பட்டதை சொன்னது. சாப்பிடும் போதும் சரி, குளிக்கும் போதும் சரி, உயர்வு தாழ்வு என்ற வேற்றுமை என்பதையே அறியாது.
பிள்ளை பருவம் தாண்டினால் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ளத்தான் பார்க்கிறது. பிள்ளை பிராயம் கள்ளமறியாது, தீங்கு நினைக்காது. அது ஏன் சொல் கிருஷ்ணா? இந்த பிராயத்தில் பிள்ளை மனது ஏன் இருக்கிறது? சுதாமா, சிருஷ்டியின் இயல்பு நண்பா. இந்த சிருஷ்டியே அப்படித்தான். சிலருக்கு நீண்ட வாழ்வு, சிலருக்கு குறுகிய வாழ்வு. காலச்சக்கரம்தான் சுழல்கிறது, சுழற்றுகிறது, நினைப்பை மாற்றுகிறது. அந்த மாற்றத்தால் எல்லாமே மாறிவிடுகிறது. பிள்ளை வாலிபனாகிறான், வாலிபன் முதியவனாகிறான். இந்த நியமம் நிலையானது. சிருஷ்டியின் இந்த நியமம்தான் மிக கடுமையானது. கடுமையானதுதான் மிக அவசியமானது. பிள்ளை பருவம் நமக்கு நம் ஆசைகளில் கழிகிறது. பிறகு பிள்ளை பாசமாய் மாறிவிடுகிறது. ஏன் தெரியுமா? நாம் வளர்ந்ததும் நமது இளம்பருவச் செயல்களை நம் பிள்ளைகளிடத்தில் அது காண்கிறது. மேலும் மனிதன் ஆசை எல்லாமே அன்பு குழந்தைகளின் இன்பத்துக்காக அர்ப்பணமாகிறது. பிள்ளைகளுக்காக வாழ்கிறது, பிள்ளைகளுக்காக மடிகிறது. அப்பப்பா, தான் பெற்ற குழந்தைகளுக்காக என்னென்ன தியாகம் செய்கிறார்கள். நான் என் குழந்தைகளுக்காக என்ன செய்தேன்? அவள் அனுப்பினாள், இங்கே வந்தேன். அந்த பேதையும் என்னை இங்கே அனுப்பிவிட்டு நான் இங்கிருந்து ஏதாவது கொண்டு வருவேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பாள் அவளோடு. என்ன யோசனை? ஞாபகம் குருகுல வாச நாட்களிலா? குருகுல ஞாபகம் அல்ல, குழந்தைகளை பற்றிய ஞாபகம். வீடு விட்டு வந்து வெகு நாட்கள் ஆகிறது. பாவம், அங்கு அவள் என்ன செய்கின்றாளோ? இங்கு வந்ததில் அங்கு உள்ளதையே மறந்து விட்டேன். அட சுதாமா, என்ன இது? அவசரம் என்ன? எங்கே செல்ல? அட, இப்போது இரவு நேரம் அல்லவா? வீட்டின் நினைவு வந்துவிட்டால் நேரம் தெரியாதே. பொழுது விடிந்தவுடன் விருந்தாபுரி செல்ல பயணமாகிறேன். என்ன சொல்கிறாய் சுதாமா? அட, இப்போதுதான் அமைதியாக உட்கார்ந்து பேசத் தொடங்கினாய். பேசு, பேசிக்கொண்டே இரு. நாம் இருவரும் அமர்ந்து வருஷக்கணக்கில் பேச வேண்டும் போல் தோன்றுகிறது. பேச வேண்டும். பிள்ளை பருவம் என்றால் பேசுவேன் நாட்கணக்கில். இப்போதைய நிலைமையோ பிள்ளைகளின் நினைப்பிலேயே சுழல்கிறதே. உண்மைதான் சுதாமா. சிருஷ்டியின் நியமம் மிக கடுமையானது. அதற்கு நமது பாசபந்த உணர்வுகள் தெரியாது, புரியாது. ஏன் பிரபு, குழலோசையில் குதூகலம் இல்லையே? சுதாமாவின் துன்பம் தான் இப்போது நீங்கிவிட்டதே. இனி நீங்கள் சந்தோஷமாக குழல் ஊதுங்கள். துன்பம் நீங்கியது தேவி. நண்பனை பிரியும் நேரம் வந்தது. அது பற்றிய சிந்தனையில் மனவேதனையை இசைத்தேன். சுதாமாவுக்கு துன்ப நாட்கள் இனிமேல் இல்லை. பிரபுவே, சுதாமாவுக்கு துயரங்கள் எதனால்? அன்று அவர் திருடினார்,
அது பிள்ளை பிராயத்தில். தங்களுக்கு தரவில்லை, தானே தின்றார். ஏன் அப்போதே அவர் செய்ததற்கு தண்டிக்கவில்லை? இல்லை தேவி, பார், நான் யாரையும் தண்டிக்கிறதில்லை. பிரியமான என் பக்தருக்கு முக்தியை தருவேன். கர்மம், அதன் பலன் தவிர்க்க இயலாது. கர்மத்தின் விதி இது. ஒருவன் செயலுக்கிணங்க அவன் அதன் பலன் அடைவான். இதை அவன் பட முடியாது என்றால் அது அவனை விட்டு போகாது. அது ஏன்? முன்வினை பயன் அப்படித்தான், படாமல் தீராது. கர்மத்தின் விதியை, சிருஷ்டியின் நியமத்தை மாற்ற என்னால் இயலாது. அதை நான் செய்தால் விதி, விதியின் நெறி, நிகழ்வுகள் எல்லாமே மாறிவிடாதா? அதனால் தேவி, இயற்கை நெறிக்கிணங்க சுதாமாவும் கூட தன் முன்வினை பிடியிலிருந்து மீள முடியாது. மகிழ்ச்சிக்குரியது இதில், இனிமேல் சுதாமாவின் பாதையில் துயரம் இருக்காது. மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி.